இருக்குது நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக. ஸோ நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 4110 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக மேலே போய் மேலே ஒரு சப்போர்ட் 4150 அந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் கம்ப்ளீட்டாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ பட் ஆனால் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 4100 to 4110 இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன மெயின் பண்ணுதுன்னா, மார்க்கெட் நேற்று எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல போய்ட்டு திருப்பி கீழே வந்து இங்கே நியூட்ரலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள் மார்க்கெட் ட்ராப் இதுலேருந்து கண்டினியூஸாக ட்ராப் ஆனது கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ராப் வந்து ஓகே அக்செப்டபிள் ட்ராப் தான். கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ இருந்தனால கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. மோரோவர் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4085 to 4070 இந்த ஜோனை நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இந்த ஜோன் வந்து ஏன் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னா, இந்த ஜோன் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் அதோடைய பையிங்கை இழந்துட்டு செல்லிங்க்கு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஜோன் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி மார்க்கெட் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பையிங் ஆர் டிப்ஸ் இந்த டிப் வர வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் பை பண்ணலாம். சப்போஸ் இது கீழே வந்துன்னா இது கீழே ஸ்டாப்பில் செஞ்சுங்க, இது கீழே வந்தோன்னா ரிவர்ஸ் பண்ணுறதும் நல்லது தான். ஸோ இந்த ஜோனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.